பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இந்த வேத வாக்கியத்துல பவுல் பிரியாய் சொல்லுகிறான், நாம் உண்ணவும் உடுத்தவும் சரியா நமக்கு கிடைச்சா அது போதும் என்று நினைங்க. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 500 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் நமக்கு கிடைக்கும்னா அது போதும் என்று நினைக்கிறதுங்க. இது போதாது, அங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பேர் ஆசைகளை நம்மளுக்கு எடுத்து போடுங்க. ஏன்னா தேவன் நமக்கு எதை இன்றைக்கு தர வேண்டும் என்று விரும்பினாரோ அதை மட்டும் தருகிறார். அதனாலதான் பவுல் சொல்கிறான், இன்றைக்கு எது கிடைத்ததோ அது போதும் என்று நினைங்க. முதல் போதுங்கிற மனம் நமக்குள்ள இருக்கு. அப்பதான் குறைவுகள் எல்லாம் நீங்குங்க. நமக்கு எத்தனை வந்தாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டே இருந்தா நிச்சயமாக வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழவே முடியாது. அதனால கிறிஸ்துவான தெய்வத்தை நோக்கி பாருங்க. அவர் எத்தனை வீடு வாங்கி வச்சிருந்தாரு பூமியில, இல்ல எத்தனை நிலங்களை வாங்கி வச்சிருந்தாரு? எதுவுமே இல்லைங்க. அவர் இருக்க வீடு கூட வேறொருவனதான் இருந்தது. பந்தி கொடுக்கும் போது கூட நான் அந்த மேல் வீட்டை கேட்கிறேன், ஆண்டவருக்கு தேவை கொடுக்க சொல்லுங்க. இப்படித்தான் அவர் வாழ்ந்தார். ஏன்னா இது போதும் எனக்கு அப்படின்னு அவர் நினைத்தார். பாருங்க, போதும் என்று நினைத்து இயேசுநாதர் இந்த பூமியில சிறப்பாய் வாழ்ந்ததுனால அவருக்கு இன்னைக்கு உலகமெங்கும் பூமியும் அது நிறைவும் என் தேவன் என்னுடையது என்று சொல்லுகிறார். நம்ம எப்பவுமே போதுங்கிற மனதோடு வாழ்ந்தோம்னா நமக்கு அதிக ஆசீர்வாதங்களை கர்த்தரே தருகிறாங்க. அப்போ போதுங்கிற மனம் நமக்கு வந்துச்சுன்னா இச்சைகள் வராது, பேராசைகள் வராது, பொறாமைகள் வராது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா போதுங்கிற மனம் நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் பவுல் இப்படியாய் சொல்லுகிறான், உண்ணவும் கொடுத்தவும் இருந்தா மட்டும் போதும் என்று நாம் இருக்க கடவோம். ஏன்னா அப்பதான் எந்த ஒரு பொறாமை, எரிச்சல், எந்த ஒரு காரியங்கள், சமாதான கேடுகள் நமக்குள்ள வராது. நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே இதைத்தான் கொடுப்பேன் என்று நிர்ணயம் பண்ணி வைத்திருந்தால் அது மட்டும்தான் கிடைக்கும். அதெல்லாம் உலகத்தான் சொல்லுவான், என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டு. தேவன் நல்லவங்க. நம் தேவைக்கு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவை போல நாம் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இந்த வேத சிந்தை உங்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன். God bless.